2 வாரம் ஆயிடுச்சுல பார்க்காம. சரி, சந்தோஷமா இருக்கணும். வரையிலே சொல்லுவோமா? ஏன்னா 11 மாசம் நம்மள என்ன பண்ணாங்க, காத்து பாதுகாத்தா. அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? உண்மையா இல்லையா? எத்தனோ பேர் செத்து போய்க்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து இதுவரைக்கும் நம்மளை காத்த தேவன் ஆக்கார். அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? அவர் ஜீவனோட தேவனாயிருக்கா, நம்மளை காத்த தேவனாயிருக்கா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதத்தில் கடைசி வார்த்தை வந்திருக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம்? புதிய மாதத்தை என்ன பண்றோம் நம்ம? அதுக்கப்புறம் என்னது நம்மளுக்கு நெக்ஸ்ட் நியூ இயர் வரப்போகுது. நேற்று நியூ இயர் ஆரம்பிச்சாச்சு, மறுபடியும் புது நியூ இயர் நம்மளுக்கு வரப்போகுது. அப்படின்னா டேஸ் எப்படி போகுது நம்மளுக்கு தெரியல. அம்ப இல்லையா? அது நம்ம என்ன பண்ணணுமோ அவரோட காலம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணப்போ புரிஞ்சுக்கணும். ஏன்னா டேஸ் நமக்கு எப்படி கடந்து போகுது நமக்கு தெரியாது, நாள் எப்படி கடந்து போகுது நமக்கு தெரியாது. அதனால என்ன பண்ணாமோ அவர் காலம் சமீபமா இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாமோ அறிந்து கொள்ளும், புரிந்து கொள்ளும். ஆமா இல்லையா? அல்லேலூயா. மத்தேயு 19:14. Matthew chapter 19 verses 16. ఒకడు ఆయన యొద్దకు వచ్చి, బోధకుడా, నిత్య జీవము పొందుటకు నేను ఏ మంచి కార్యము చేయవలనని ఆయనను అడిగెను. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டார். நித்திய ஜீவன் அடையும்படிக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேட்கிறாரு. நம்ம இல்லையா? நித்திய ஜீவன் என்னது? உங்களுக்கு ஒரு கேள்வி. நித்திய ஜீவன் என்ன? ஓகே, நெக்ஸ்ட். எப்பவுமே மரணமே இல்ல. நோ டெத். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். சொல்லு. அதுக்கப்புறம் நித்திய ஜீவன் என்னது? ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு, கேட்கிறாரு. யார்கிட்ட? இயேசு கிறிஸ்துட்ட வந்து என்ன பண்றாரு, கேட்கிறாரு. நித்திய ஜீவன்ட்டு நான் போறேனாக்கா என்ன நன்மையான காரியங்கள் என்ன பண்ணோம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கேட்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில நம்ம எப்போ அது கேட்டிருக்கோமா? எசப்பா எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், அதுதான் நம்ம கேட்டிருக்கோம். కానీ అంటే నిత్య జీవనకి నన్ను నాకు என்ன நன்மையான காரியம் நான் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் நான் என்ன நன்மையான காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது ஒரு பேசுனாச்சும் நம்ம கேட்டிருக்கோமா? ஆமா இல்லையா? நீங்க எவ்வளவு தைரியம் தான் கேள்வி அவ கேட்டுருவான். ஆமா இல்லையா? அப்படின்னா கேட்டிருக்கானாக்கா இவ எல்லாம் என்ன பண்ணா, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே என்ன பண்றா செஞ்சுட்டு இருக்கிறான். அதனாலதான் தைரியமா என்ன பண்றா, தேசத்தை போய் கேட்கிறார். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். நம்மளோட வாழ்க்கையை நம்ம கேட்டிருக்கோமா? அந்த வாழ்க்கையில் இப்படிக்குது அப்படிக்குதுன்னு தான் நம்ம கேட்டிருக்கோம். కానీ ஆனா எப்பயாவது நம்ம அந்த உண்மை இடத்துல நான் நித்திய ஜீவனுக்கு நான் வரத்துக்காக நான் இந்த உலகத்துல வாழும்போது உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோமா? இன்னைக்காவது ஒரு நம்ம இல்லையா? நம்ம கேட்டுருமா? நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்குது இல்லை, அது குறித்து நம்ம அந்த கேள்வி கேட்கணும். நம்ம இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பதில் சொல்ல வேண்டும். நம்ம இல்லை, நம்ம கேட்கணும். அதாவது நித்திய ஜீவன் அடையப்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும். நம்ம இல்லையா? நித்திய ஜீவன்னாக்க என்ன? சொல்லுங்க. நித்திய ஜீவன் என்ன? எட்டர்னல் லைஃப். இங்கிலீஷ்ல படிங்க வேண்டி. A man came to Jesus and asked, Teacher, what good things must I do to have life forever?
எட்டர்னல் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நித்திய ஜீவ அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னைக்காவது நம்ம அந்த மாதிரி கேள்வி நம்ம கேட்டுருக்கோமா? நித்திய ஜீவன் நமக்கு என்ன? யோவான் அதிகாரம் 17வது வசனம் 3வது வசனம் படி. யோவான் 17ஆம் அதிகாரம் And this 3வது வசனம். is eternal life, that people can know you, the only true God, and that people can know Jesus Christ is the one who sent. தமிழ்ல ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவர் தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணமோ தெரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துவ நம்மள இருந்துட்டு நம்ம என்ன பண்ணதுல உண்மையா அவர் என்ன பண்ணது தெரிஞ்சுக்கல. நம்ம ஏதோ கொஞ்சம் என்ன பண்ணிக்க நம்ம அவரை தெரிஞ்சுக்கணும். அவர் தான் நம்மளுக்கு நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரைடேக்கும் பார்த்தோம். ஆமா இல்லையா? அவருக்காக வாழ்றது வரும் ஆகாது. அவரோடு வாழ்றது தான் என்னது நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லி. ஆமா இல்லையா? அவருக்காக வாழ்றது என்னது வேஸ்ட். ஆனா அவரோடு வாழ்றது தான் என்னது நித்திய ஜீவன். அவரோடு மட்டும்தான் இருந்தாக்கா, அவரோடு தினம் அவரோடு இருந்தாக்கா தான் என்னது நித்திய ஜீவன் அப்படின்னு படி. தமிழ்ல படி, தெலுங்கு படி. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய జీవన్ తమిళ తెలుగులో పాడి అద్వితీయ సత్య దేవుడైన నిన్నలో నీవు పంపిన యేసు క్రీస్తును ఎరుగుటయే నిత్య జీవం. அவர்தான் உண்மையான தேவன் சொல்லிட்டு என்ன பண்ணணும் நீ தெரிஞ்சுக்கணும். முதல் நம்ம கிறிஸ்துவலா இருந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அவர் தான் உண்மையான தேவன் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கணும் தான் நம்ம என்ன பண்ண மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மளே சேர்த்து தெரிஞ்சுக்கிறது இல்லையே. ஏன் கொஞ்சம் அவரை பத்தி என்ன பண்றோம் நம்ம தெரிஞ்சுக்கிறது முழுமா அவன் என்ன பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஏன் அவன் நம்மளுக்காக செத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன செய்ய இல்லை நம்ம இல்லையா? அவன் பாவக்காக தான் செத்தாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் நம்ம இல்லையா? உண்மையா நம்மளுக்காக என்ன எதுக்கு அவன் நம்மளுக்காக செத்தா, நம்மளுக்காக எதுக்கு அவன் ஜீவனை விடணும்? ஆமா இல்லையா? அவனோடு வாழ்றது என்னது நித்திய ஜீவன். அவன் நேசிக்கணும். உண்மையா அவன் நேசிச்சாதான் நித்திய ஜீவன். அவரோடு தான் நம்ம என்ன பண்ணவும் நடக்கணும். ஆமா இல்லையா? எங்க போனாலும் எங்க வந்தாலும் என்ன பண்ணணும் அவரை மட்டும் தான் என்ன பண்ணணும் நெஞ்சி தாழ்த்தணும். நம்ம சிந்தனை நம்ம எண்ணத்துல என்ன பண்ணோம் அவர் மட்டும் தான் இருக்கணும். தேசமா என்ன பண்ணாங்க இந்த மத்தேயு அதிகாரம் 19 அந்த மகன் வந்து கேட்கிறாரு நித்திய ஜீவன் அடையும்படி நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு பதில் கொடுக்குறாரு. படி கீழே படி 17ஆம் அதிகாரம் படி. అందుకు ఆయన మంచి కార్యమును గురించి నన్ను ఎందుకు అడుగుతున్నావు? మంచివాడు ఒక్కడే నీవు జీవంలో ప్రవేశింపబోదినట్లా. స్టార్టింగ్ లైన్ పడి ఇదిగో ఒకడు ఆయన యొద్దకు వచ్చి బోధకుడా నిత్య జీవము పొందుటకు నేను ఏ మంచి కార్యము చేయవలెనని ఆయనను అడిగాను. అందుకు ఆయన మంచి కార్యమును గురించి నన్ను ఎందుకు అడుగుతున్నావు? போதும் தமிழ்ல பாருங்க வாட்டி. அதற்கு அவர் நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே. நல்லது என்னது அவனுக்கு தெரியாதா? நல்லது என்னது கெட்டது என்னதுன்னு தெரியாதா மனுஷனுக்கு? ஆமா இல்லையா? எது நல்ல வழின்னு சொல்லிட்டு தெரியாதா? தெரியாதான் அவ போய் என்ன பண்றா கேட்கறாரா? ஆமா இல்லையா? புரியுதா? இங்க சொல்லுதான் புரியுதாங்க? தெலுங்கு நல்லா கிளாரிட்டியா போட்டு தெலுங்கு படிங்க ஆண்டி. என்ன ஏன் கேட்குற? நல்லது உங்களுக்கு தெரியாதா? ஆமா இல்லையா? நல்லது கெட்டது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க.
அது நல்லது மட்டும்தான் ஏன் மட்டும் கேட்குற? ஆமா இல்லையா? கீழே பாருங்க. தேவன் ஒருவரே தவிர ஆ. நல்லவன் ஒருவனும் இல்லையே. ஆ. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் ஆ. கற்பனைகளை கைக்கொள் என்றார். என்னதான் நீ நித்திய ஜீவனுக்கு பிரவேசிக்குமானால் என்ன பண்ணணுமா? நீங்க ஃபர்ஸ்ட் கற்பனை கைக்கொள். கற்பனை எனக்கு என்ன இருக்குது? இங்கிலீஷ் என்ன இருக்குது? கமாண்ட்மெண்ட்ஸ். அதே நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். உண்மையா என்ன பண்ணணும்? நம்ம கீழ்ப்படியணும். அது என்ன இது கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குது? கீழே படிக்கணும். என்னென்ன 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 கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போட்டுருக்காரு. படிக்கணும். அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். எது 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 நான் என்ன பண்ணோம் நான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுல அவன் பதில் கொடுக்குறா. கீழே படி. கொலை செய்யாத இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவர்களே என்றார். இந்த 6 விஷயம் என்ன பண்றாரு சொல்றாரு. இதெல்லாம் நீ என்ன பண்றியா சரியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறார். அந்த இல்லையா? இப்போ அந்த கேள்வி நம்மள கேட்கிறாரு. இந்த 6 விஷயம் நம்ம கரெக்டா கீழ்படிதமா? முதலாவது என்னது? கொலை செய்வாயா? அம்மா எத்தனையோ பேர் கொலை செய்யறாங்க. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? கொலை ஏதாவது தெரியாத கொலை என்ன பண்ணிதாங்க? சொந்தத்துல என்ன பண்ணிதாங்க? கொலை செஞ்சிருந்தாங்க. ரெண்டாவது என்னது? விபச்சாரம். அது மிகப்பெரிய பாவம். ஆமா இல்லையா? விபச்சாரம். மூணாவது என்னது? கொலை செய்ய திட்டு வேலை பண்றது. அதுக்கப்புறம் நாலாவது பொய் பேசுறது. நான் கூட இந்த இடத்துல இருந்துட்டு நான் என்ன பண்ற பொய் சொல்றேன். உண்மையை நான் என்ன பண்றேன்? நமக்கு பொய் பேசுறது. ஏன்னா நம்ம உலகத்துல வாழ்றதுனால நம்ம பொய் சொல்றத கடமை என்ன பண்ண நம்மளுக்கு கூட வந்துருக்குது. பொய் சொன்னா பார்த்தா என்ன வேலை நடக்கும், இல்லை காட்டி நடக்காது. ஆமா இல்லையா? பொய் சொன்னா பார்த்தா என்ன இந்த உலகத்துல என்ன பண்ணுவோம்? வேலை நடக்கும். பொய் சொல்லாத, கொலை செய்யாத இதெல்லாம் இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். யாருமே நீதிமான் இல்லை, அவன் மட்டும்தான். ஆமா இல்லையா? பொய் சொன்னா பார்த்தா என்னது வேலை நடக்கும். ஏதாவது நம்மளுக்கு வேலை செய்யணும், வேலை நடக்கணும்னாக்கா பொய் சொன்னா பார்த்தா என்னது அந்த வேலை நடக்கும். இந்த பொய்க்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ப்ராவர்ப்ஸ் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம் படிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22வது வசனம். The Lord hates people who tells lies, but the Lord is happy with the people who tells truth. படிங்க. 12:22. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவை. என்னதான்? நான் பார்த்தேன். பொய் பேசுறதுனால கர்த்தருக்கு என்னவாது? அருவருப்பான காரியம். கீழே படிங்க. உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும். யாரு உண்மையா இருக்கிறதுங்க? யாருமே இல்லை. ஆமா இல்லையா? உலகத்துல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றதுல உண்மையா இருக்குதுல. ஏன் நம்ம உலகத்துக்கே உண்மையா இருக்கிறதுல, நம்ம படிச்ச தேவனுக்கும் என்ன பண்றது நம்ம உண்மையா இருக்கிறதுல. ஆமா இல்லையா? நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நம்ம உலகத்துல இருக்கிறதுனால உலகத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? உண்மையா என்ன பண்றதுல இருக்கிறதுல. நம்ம படிச்ச தேவனுக்கும் என்ன பண்றது நம்ம உண்மையா இருக்கிறதுல. ஆமா இல்லையா? அப்ப எப்படி? 5வது என்னது? இது முக்கியமானது. என்னதான்? தாயும் தகப்பனையும் என்ன பண்ணுமா? நம்ம கொடுத்த 10 commandments 10 கட்டளைகள் இருக்குதா? என்னது? முதலாவது கட்டளை என்னது? தாயும். எத்தனை பேர் நம்ம தாய் தகப்பனை தினம் பண்றோம்? அவங்கள நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷமா நம்ம வச்சுக்கிறோம். ஆமா இல்லையா?
எத்தனை பேர் தாய் தந்தை என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. நம்ம இல்லையா நிறைய இப்போ இருக்கிறது நிறைய எங்க பசங்க இருக்கிறது இல்லை. தாய் தகப்பனுக்கு என்ன நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அனாதாசிரமம் இருக்கிறாங்க. ஏன் மகன் 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 எல்லாம் இருந்து கூட என்ன பண்ணுதா அங்க. அதனால என்ன தாயும் தகப்பனும் என்ன பண்ணணுமா, கனம் பண்ணும். ஆறாவது என்னது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. அவர் என்ன பண்றாரு, உலகத்துக்கு வந்து என்ன பண்றாரு, ஜான் 3:16 என்ன பண்றாரு வார்த்தை சொல்லிட்டு, உலகத்தை இவ்வளவா என்ன பண்ணாரு, அன்பு கூறுது. நான் எப்படி மற்றவர்கள் அன்பு கூறுதனோ நான் நீங்க என்ன பண்ணணும், அப்படி மற்றவங்களுக்கு என்ன பண்ணும், அன்பு கூற வேண்டும். நம்ம அன்பு கூறாதுக்கு ஒரே ஒரு விஷயம், ஈகோ. நம்ம உள்ளத்துல இருக்குது என்னது, ஈகோ. அதனால தான் என்ன பண்றது, நம்ம மற்றவங்க நேசிக்கிறதுல, மற்றவங்க என்ன பண்றதுல, பேசுறதுல, அது நான் தோக்குற ஈகோ. ஈகோ இருக்கிறதுனால தான் என்ன பண்றதுல, நம்ம பேசுறதுல, அதன் படி என்ன பண்றதுல, நடக்கிறதுல, அன்பை என்ன பண்றதுல, நேசிக்கிறதுல. அவர் என்ன பண்றாரு, 39 அடி அடிச்சு கூட என்ன பண்றாரு, அவர் எல்லாரும் என்ன பண்றாங்க, வந்து மன்னிக்கிறார். நம்ம இல்ல சிலுவில என்ன பண்றாரு, முதலாவது வார்த்தை என்ன சொல்றாரு, இவங்களே என்ன பண்றாங்க மன்னி. அவளை அடி அடிச்சு கூட இவ்வளவு சொட்டு ரத்தம் கூட இல்ல, அப்ப கூட என்ன பண்றாரு, இவங்களே என்ன பண்றாங்க மன்னியும் அப்படின்றாரு. அந்த மாதிரி நம்மளுக்கு இல்ல, இதே நம்மளுக்கு என்ன இல்ல. ஏன் நம்ம அவரோட வாழ்றது இல்லையே, அவ கூட நம்ம என்ன பண்ண நடக்கிறது இல்லையே. அம்மா இல்லையா, அவ கூட வாழ்றது பெரிய விஷயம் ஆகாது. அவரோடு தான் என்ன பண்ணப்போ, அதுதான் அவர் மற்றவங்க நேசிக்கிற மாதிரி. அப்ப என்னது, அவர் அன்பு நம்மளுக்குள்ள இருக்கிற மாதிரி. அப்படி இருந்தா தான் நம்ம என்ன பண்ண நேசிக்க முடியும். இந்த ஆள் அந்த மகன் என்ன பண்றாரு, கேட்கிறார், இதெல்லாம் என்ன பண்ணி, இதெல்லாம் நீ என்ன பண்ற, ஃபாலோ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் ஒவ்வொரு வார்த்தை சொல்றான். என்ன சொல்றான், 20வது வசனம் படிங்க. The young man answered, said, I have obeyed all these things. What else do I need? படிங்க, தமிழ்ல படிங்க. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றார். ஏன்னா சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணா, அதெல்லாம் என்ன பண்ணா, கீழ்ப்படிந்து வந்தான். அந்த அதெல்லாம் செஞ்சு தொட்டா தைரியமா என்ன பண்றாங்க, கேட்க இன்னும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நம்ம அந்த மாதிரி தைரியமா நம்ம கேட்க முடியுமா, அவங்க கேட்க முடியுமா? அவ வந்து உங்களுக்கு கேட்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு அது வேணும் இது வேணும் லிஸ்ட் கொடுக்க முடியும். நித்திய ஜீவனுக்கு நான் பிரவேசிக்கணும், ஏன்னா இன்னும் என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க தைரியமா கேட்க முடியுமா? ஒரு காலம் என்ன பண்ண முடியும், நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவன் மொத்தம் சின்னதுல இருந்து சின்ன வயசுல இருந்து என்ன பண்றாங்க, கீழ்படிதான். கீழ்படினால தைரியம் என்ன பண்றாரு, கேட்கிறான். ஆமா இல்லையா? நாம இந்த 6 விஷயம் நம்ம கீழ்படிதமா, இந்த 6 விஷயம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம கீழ்படிதமா. ஏன் கீழ்படிஞ்ச என்ன ஆகுனாக்கா, இது ஒழுங்கு என்ன பண்ணாங்க, நம்மள ஒத்துக்காது, மரியாதை என்ன பண்ணாது, கொடுக்காது, நம்மள ஒத்துக்காது, இது ஒழுங்கா ஒத்துக்காது நம்மள. ஆமா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த 6 விஷயம் நம்ம பண்ணாக்கா இது ஒழுங்கா என்ன பண்ணாது, ஒத்துக்காது. இந்த 6 விஷயம் பண்ணாக்கத்தான் அவளோடு நம்ம என்ன பண்றது, வாழ்றது. ஆமா இல்லையா? அவளோடு வாழ்றது நித்திய ஜீவனுக்கு ஒரு வழி. நம்ம ஆமா இல்லையா? இந்த 6 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவ கீழே ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன சொல்ற, இதெல்லாம் என்ன பண்ண, சிறு வயசுல என்ன பண்றான்னு செஞ்சுட்டேன், இன்னும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ கேட்கும்போது இயேசு கிறிஸ்துவ பதில் கொடுக்குறாங்க. கீழே படிங்க. 21. நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அதுக்கு மொத்தம் மனசு வராது, நம்ம அசல் வராது. ஆமா இல்லையா? తెలుగు படிங்க. అందుకు ఆ యవ్వనుడు ఇవన్నీ అనుసరించుకునే ఉన్నాను,
ఉమ్. ఇంకను నాకు పొదువ ఏమని ఆయనను అడిగాను. ఆ. అందుకు యేసు, ఉమ్. నీవు పరిపూర్ణుడ వగుటకు ఉమ్. కోరిన ఎడల ఉమ్. పోయి నీ ఆస్తిని అమ్మి బీదలకిమ్ము. ఉమ్. అప్పుడు పరలోకమందు నీకు ధనము కలుగును. ఆ. నీవు వచ్చి నన్ను వెంబడించుటని అతనితో చెప్పాను. చెప్పాను. அது மட்டும் நமக்கு என்னாது முடியாது. இல்லையா? அதுக்கு மட்டும் என்னப்பா முடியாது. இந்த உலகத்துல அதிக ஆசைப்படுது என்னது? பணம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பெண் ஆணை ஆசைப்படுது, ஒரு ஆண் பெண்ணை ஆசைப்படுது. ஆமா இல்லையா? அதுக்கப்புறம் பொருட்கள், திங்ஸ். இது மட்டும் என்ன பண்றது இல்லை நம்ம. ஆமா இல்லையா? மற்றவங்களுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். இல்லாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்து என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அதுதான் அவங்க என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. ஆமா இல்லையா? அதுதான் என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆஸ்தி என்ன பண்ணி அல்ல என்ன பண்ணி கொடுத்துரு அப்படின்றார். அது மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணாது? முடியாது. அவன் எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க. ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, ஆசை 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 ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை. மனாசை பொன்னாசை பெண்ணாசை தான், பணதாசை பொல்லாசை வீணாசை தான். மனாசை பொன்னாசை பெண்ணாசை தான், பணதாசை பொல்லாசை வீணாசை தான். ஆசை 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 நாளா எனக்கு ஒரு ஆசை, ஆசை 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 நாளா எனக்கு ஒரு ஆசை. மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை தான், பணதாசை பொல்லாசை வீணாசை தான். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை தான், பணதாசை பொல்லாசை வீணாசை தான். ஆசை 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 நாளா எனக்கு ஒரு ஆசை, ஆசை 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 நாளா எனக்கு ஒரு ஆசை. நல்ல பாட்டு. அந்த எல்லா ஆசை நம்மளுக்கு, ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்கத்தானது வருதுல. அந்த மனசு நம்மளுக்கு என்ன பண்ணுதுல வருதுல. ஆಮೇಲೆ சாப்பாடு வச்சா அப்புறம் என்ன பண்ணுது? மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது மனசு வருதுல. நம்மளா சாப்பிட்டுக்கணும், நம்மளா என்ன பண்ணோம்? சொல்லு சொல்ல சொல்லு. நம்மளா கேக் அறுத்து நம்மளா சாப்பிடுறது. ஆமையா? கிறிஸ்மஸ்க்கு வருது. நம்மளா கேக் அறுத்து நம்மள என்ன பண்ணுறது? நம்மளா ஆக்கி நம்மள என்ன பண்ணிக்கிறது? அத்தனா மற்றவங்களுக்கு உதவி செய்யறது கிறிஸ்மஸ். மற்றவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். அதுதான் கிறிஸ்மஸ். அங்க சொல்றது அர்த்தம், அங்க சொல்றது இயேசு கிறிஸ்து சொல்றது அர்த்தம். உங்களுக்கு ஆஸ்தி நிறையவுதே, சின்னதுல இருந்து கீழ்படிந்து வந்த உங்களுக்கு அது ஆஸ்தி இருக்குது, அது ஒண்ணுதான் இருக்குது. அது என்ன பண்ணி மற்றவங்களுக்கு கொடு அப்படின்றாரு. அதுக்கு மட்டும் என்ன பண்றாரு? அல்லவுக்கு என்ன பண்ற? காலு உன்ன வச்சு அது ஒண்ணுக்கு மட்டும் என்ன பண்ற? காலு வினால. ஆமா இல்லையா? மனசு சுபாவம் அதுதான். ஆமா இல்லையா? வேணும் 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 தான் அந்த கொடுக்க மனசு அதாவது. ஆமா இல்லையா? ஏன் சொந்த காரணத்தை அந்த மாதிரி. ஆமா இல்லையா? எவ்வளவோ சின்னதன் வளர்த்து நேசிச்சாலும் கூட அவங்களுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றதுல மனசு வருதுல. ஏன் மற்றவங்களை விடுவோம், மற்றவங்களை வெறுத்து விட்டுருவோம் சொந்தத்திலேயே. அந்த மாதிரி என்ன இருக்கிறதுல. ஆமா இல்லையா? 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம் படிங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆவது வசனம். The love of money Ah. causes all kinds of evil. Ah. Some peoples have left the true faith because they want to get more and more money, but they have caused themselves very, very sad. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால தங்களை உருவை குத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது பணத்தினாலதான் என்னாது கொள்ளை என்ன பண்ணுது நடக்குது. ஆமா இல்லையா? பண ஆசைனால என்னாது எல்லாமே நடக்குது. பணம் இருந்தா தான் இந்த உலகத்துல வாழ முடியும்னு நினைச்சிருக்காங்க. ஆமா இல்லையா? அது இருந்தாதான் வாழ முடியும்னு நினைச்சிருக்காங்க. ஏன் பணையில காட்டி ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சு நீ வாழ முடியாதா? ஆமா இல்லையா? பணம் இல்லா காட்டி வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு மனுஷோட சுபாவம் அதுதான். மனுஷன் நம்பின்றது அதுதான்.
ஆமா இல்லையா? மனுஷனை தான் நம்புறா, தேவனை என்ன பண்றது இல்ல, நம்புறது இல்ல, விசுவாசிக்கிறது இல்ல. ஆமா இல்லையா? எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம், யூதாஸை பார்த்தோமா? யூதாஸ் என்ன பண்ண, மனுஷனை மட்டும் என்ன பண்ண நம்பி போனதுனால என்ன ஆயிடுச்சு, அந்த ஆலோசனை வந்து என்ன பண்ண, ஒதுக்கி போட்டுன்னு என்ன பண்ண, செத்து போன. ஆனா பேதுரு என்ன பண்றான், பேதுரு தேவன் மன திரும்பி என்ன பண்றாரு, தேவன் இடத்துல என்ன பண்றாரு, போய் என்ன பண்றாரு, மன திரும்புறாரு. அந்த மன திரும்பினால என்னது, அவனை கொடுத்து என்ன பண்றாரு, நிறைய ஆத்மாவை என்ன பண்ற ரட்சிக்கப்படுறாங்களோ, நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ற வழி என்ன பண்றாரு தெரிந்து கொண்டார். ஆமா இல்லையா? லைவா நம்மளுக்கு அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் யூதாஸ் இருக்காது, பேதுரு இருக்காது. ஆமா இல்லையா? அப்ப நம்ம மனுஷன் நம்பி ஏன் நம்ம போறோம், தேவனை நம்பி ஏன் நம்ம போக மாட்டோம்? ஆமா, மனுஷன் நம்பி போனா வார்த்தை என்ன சொல்லிது, வார்த்தை என்ன சொல்லிங்கன்னாக்கா, மனுஷன் நம்பி போனாக்கா நீ என்ன எங்க போ, நீ அதுக்கு போவ. என் தேவன் இடத்துக்கு நீ போனாக்கா அங்க போ. ஆமா இல்லையா? அவரை நம்பி வாழணும், அவரோடு வாழணும், அப்பதான் நித்திய ஜீவன். ஆமா இல்லையா? என் பணம் வந்துச்சு, எனக்கு எல்லாமே இருக்குது, அதான் நித்திய ஜீவனா? இல்ல, நீ செத்து போயிட்டு கூட, ஆமையா, நீ செத்து போனாக்கா எங்க சரீரம் எங்க போகுது, மனுக்க போகுது. ஆனா உடா ஆவி எங்க போகுது, அங்க போகணும், முக்கியமா அங்க போகணும். நரகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது, அங்க போகணும். அங்க போனாக்கா தான் என்னது, உனக்கு பரிபூர்ண நித்திய ஜீவன் கிடைச்ச மாதிரி. ஆமையா? அப்ப நீ அங்க போனாக்கா உள்ள பிரகாரம் நீ வாழும்போது எப்படி இருக்கணும், அவருக்கு மட்டும் உண்மையா இருக்கணும், அவ மட்டும் நேசிச்சு உண்மையா இருக்கணும். அப்படியா? எல்லாரும் மனுஷன் நம்பி தான் போறாங்க, மனுஷன் நம்பி என்ன பண்றாங்க, அவரை நம்பணும், அவரை நேசிக்கணும், அவரை நேசித்தா தான் நமக்கு நித்திய ஜீவன். இல்ல இல்ல. ஆமா இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். The things you should want most is God's kingdom. And doing good things God wants you to do. Then all these things you need will be given to you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமா. முதலாவது என்ன பண்ணணுமா, அவரோட ராஜ்யத்தை என்ன பண்ணணுமா, நீ தேடணும். தேடினதான் உனக்கு இருப்பானோ எல்லாமே வரும். உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு வரும். நீ முதல்ல என்ன பண்ண, அவரோட ராஜ்யத்தை என்ன பண்ண, நீ தேடணும். அவரை தேடாத எனக்கு இதெல்லாம் வேணும்னாக்கா அப்ப எங்க வரும். அம்பேங்க அவ கூட தான் என்ன பண்ணணும், நடக்கணும். அவர் மட்டும்தான் நேசிக்கணும். அவர் தான் சொல்றாரு, முதலாவது என்ன பண்ணணுமா, நீதி ராஜ்யத்தை என்ன பண்ணணுமா, நீ தேடணும். அப்ப என்ன ஆகுமா, இவ்வளவு எல்லாம் என்ன பண்ண நமக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை சொல்றேன். நான் தெலுங்குல படிங்க. కాబట్టి మీరు ఆయన రాజ్యమును నీతిని మొదట వెతుకుడి, అప్పుడు అవన్నీ మీకు అనుగ్రహింపబడును. ஆமாய்யா, நாம் நித்திய ஜீவன் போறது அவ்வளோ சுலபம் இல்லை. அவ்வளோ சுலபமாக என்ன பண்ண முடியாது, அங்கே அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது. ஆமா இல்லையா? உண்மையா வாழ்ந்து மற்றொரு எதிராக சொல்லிக்கிட்டோம் நம்ம பத்தி, அவருக்கு மட்டும் உண்மையா வாழ்ந்து செத்து போனாக்கா தான் அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும், போக முடியும். அவர் எக்ஸாம்பிள் கொடுக்காரு கீழே அந்த படிச்சுக்கனாக்கா, மத்தேயு 19ஆம் அதிகாரம் படிச்சுக்கனாக்கா கீழே அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. யாரு? இயேசு கிறிஸ்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. படிங்க வேண்டி 23ஆம் வசனம் படிங்க. 19:23 படிங்க. Then Jesus said to his followers, I tell you the truth, it will be very hard for a rich person to enter the kingdom of heaven. Yes, I tell you that it is easier for a camel to go through an eye of needle than for a rich person to enter the kingdom of God. தமிழ்ல படிங்க.
அப்பொழுது இயேசு ஆ. தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஆ. ஐஸ்வர்யவான் ஆ. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 24 படி. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ம். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். புரிஞ்சுச்சா? அந்த வார்த்தை புரிஞ்சுச்சா? பணக்காரங்க மட்டும் என்ன பண்ணாங்க, போக முடியும்னு சொல்லிட்டு உலகம் நம்பிருந்தது. ஆனா 24 வசனம் என்ன பண்றாவது, கிளாரிட்டி என்ன பண்றாரு, எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. மறுபடியும் படி, தெலுங்கு படிங்க. 24. படி. యేసు తన శిష్యులను చూసి, ఆ. ధనవంతుడు పరలోక రాజ్యంలో ప్రవేశించుట దుర్లభమని మీతో నిశ్చయముగా చెప్పుచున్నాను. ఇది కాక ధనవంతుడు పరలోక రాజ్యంలో ప్రవేశించుట కంటే సూది బెజ్జంలో ఒంటె దూరుట దుర్లభమని మీతో చెప్పుచున్నాను. ஊசி இருக்குது இல்ல, ஊசி. இப்போ நீ மோட்டா ஊசி எடுத்துக்கிட்டு மெலிஸ் எக்ஸாம்பிள் மெலிஸ் ஊசி எடுத்துக்கிட்டு மோட்டா நூல் எடுத்துக்கணும் போட்டா போமா போவாதா? போவாது இல்ல. அது எவ்வளவு கஷ்டமோ அந்த இடத்துக்கு போறது அவ்வளோ கஷ்டம். ஆமா இல்லையா? ஊசி உள்ள எப்படி ஒட்டவ தேல கேமல், அந்த ஊசி உள்ள கேமல் எப்படி போறது கஷ்டமோ அந்த மாதிரி அந்த இடத்துக்கு நீ போனா அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டம் எல்லாம் நீ என்ன பண்ணி, நீ அந்த பாடம் எல்லாம் என்ன பண்ணி அனுபவிக்கணும். அனுபவிச்சாதான் அந்த இடத்துக்கு என்ன பண்ண முடியும். அது ஒரு எக்ஸாம்பிள் அங்க என்ன பண்ணிக்க அவ்வளோ நல்லா கொடுத்தார். மணிப்பாடு தமிழ படிக்காண்டி 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசத்தை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஊசி மெலிஸ் ஊசி இல்ல, மோட்டா நூல் குத்துனாக்க என்ன பண்ணாது, அவ்வளோ கஷ்டம். அந்த அவங்க ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுது போறதுக்கு அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டம் நீ என்ன பண்ணணும், அனுபவிக்கணும். உலகத்தில் இருக்கிறதால நீ என்ன பண்ணணும், பாடுங்க அனுபவிக்கணும், கஷ்டம் அனுபவிக்கணும், எல்லாருங்க கேலி பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. இதெல்லாம் நீ அனுபவிச்சா பார்த்தா அவரோட ராஜ்யத்துக்கு என்ன பண்ற நீ போக முடியும். அதுதான் முதல்ல சொல்றாரு, என்னோட நீதி ராஜ்யத்தை என்ன பண்ணி முதலாவது தேடு. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண கூடி கொடுக்கப்படணும். அவரு ராஜ்யத்தை என்ன பண்ணி ஏப்பா இது மண்ணு என்ன பண்ணோம், மண்ணுக்கு மண்ணாதான் போகும். ஆனா உள்ளுக்கு அதை என்ன பண்ணோம், அவர் இடத்துக்கு போகணும்னாக்கா உலகத்துல வாழும்போது நம்ம என்ன பண்ணணும், உண்மையா என்ன பண்ணோம், அவர் சார்ந்து என்ன பண்ணணும் வாழணும். அவருக்காக வாழ்றது தேவை மேட்டர் ஆகாது, அவரோடு வாழ்றது தான் முக்கியமான விஷயம். அது நடக்கணும்னாக்கா நீ அவருக்கு உண்மையா என்ன பண்ணணும், நீ இருக்கணும், உண்மையா என்ன பண்ணணும், நீ நேசிக்கணும். அம்மா இல்லையா? எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா. சூரியன் கீழே நடுப்பதுவும் காண்பதும் எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா. சூரியன் கீழே நடுப்பதுவும் காண்பதும் எல்லாமே மண்ணுதானையா. பார்த்தா எல்லாமே மாயதானையா, எல்லாமே மண்ணுதானையா, எல்லாமே மாயதானையா. சூரிய கீழே நடுப்பதுவும் எல்லாமே மண்ணுதானையா.
சிந்தித்து பார்த்தால் எல்லாமே நன்மைதானையா. சிந்தித்து பார்த்தால் எல்லாமே நன்மைதானையா. எல்லாமே நன்மைதானையா. பொய்யோடு தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்தது போல் வல்லோடு இங்க வந்து குழந்தையாக பிறந்தது போல். பொய்யோடு தாய் வயிற்றில் 10 மாதம் இருந்தது போல் பொய்யோடு இங்க வந்து குழந்தையாக பிறந்தது போல். எதனால் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா. எத்தனை நாள் இருப்போம் என்று உத்தரவாதம் இல்லையா. சத்தியபலம் தேவன் ஜீவ சத்தியபலம் தேவன் ஜீவ எல்லாமே மண்ணுதானையா. எல்லாமே மாயதானையா. எல்லாமே மண்ணுதானையா. எல்லாமே மாயதானையா. சூரிய நீரை நடுப்பது எல்லாமே பார்த்தா எல்லாமே மாயதானையா. பார்த்தா எல்லாமே சரீரம் அன்புதானியா. அவசியம் பொன்னுதானியா. சரீரம் அன்புதானியா. பொன்னுதானியா. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது மண்ணுக்கு மண்ணாதான் போகும். ஆனால் நம்ம செத்து போய் நம்ம ஆவி ஏற்கப்படும் நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணணும் போகணும். நித்திய ஜீவன் போகாத முதல் என்ன பண்ணும்போது இந்த உலகத்தில் வாழும்போது அவருக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணணும் உண்மையாக இருந்து அவரை மட்டும் நேசிச்சு அவருக்காக மட்டும் தான் நம்ம வாழ்ந்து இந்த உலகத்தில் என்ன பண்ணணுமோ செத்து போகணும். பாடுகளை அனுபவிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணுமோ செத்து போகணும். அப்படியா கடைசி யோவான் அதிகாரம் 5:24 வசனம். யோவான் 5:24. Very truly I tell you, whoever hears my word and believes him who sent me has eternal life and will not be judged, but has crossed over the death to life. నా మాట విని నన్ను పంపిన వాని యందు విశ్వాసముంచు వాడు నిత్య జీవము గలవాడు. వాడు తీర్పులోనికి రాక మరణంలో నుండి జీవంలోనికి దాటి ఉన్నాడని మీతో నిశ్చయంగా చెప్పుతున్నాను. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்புனரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்லியிருக்குது. வாரம் என்ன பண்ண சொல்றாங்க சொல்லினோம் இருக்குது. அன்னூத்தி உங்களுக்கு என்ன பண்ணாங்க சொல்லினோம் இருக்குது. நீங்க தான் என்ன பண்றதில்ல ஹீல் பண்ணிட்டு. ஆமாம் மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் சுவிசேஷம் சொல்றவங்களாக நம்ம என்ன பண்ணோம் இருக்கணும். மற்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணோம் நேசிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாம் அவருக்கு மட்டும் என்ன பண்ணணும் சார்ந்து நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். அவர் மட்டும் தான் என்ன பண்ணணுமோ நேசிக்கணும். உலகத்தை நம்ம கொஞ்ச நாள் என்ன பண்ணணும் நிறைய நாள் என்ன பண்ண முடியும் நம்ம வாழ முடியாது. நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது எதுக்கு நித்திய ஜீவனுக்கு மட்டும் தான் என்ன பண்ணணுமோ அவரோட ராஜத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணணுமோ முக்கியமாக என்ன பண்ணணும் ப்ரிஃபரன்ஸ் என்ன பண்ணணுமோ கொடுக்கணும். ஏன்னா உலகத்தில் நம்ம எத்தனை பேர் நம்ம வாழ்றமோ நமக்கு தெரியாது. நம்ம இல்லையா சின்ன சாட்சி நமக்கு சொல்கிறேன் நம்ம முடிச்சது. நான் வேலை செய்த இடத்துல பெண்ணு குமாரின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இருந்துச்சு. அவள் சின்ன வயசுல என்ன பண்ணுச்சு கல்யாணம் நடந்துச்சு. ஏன் ஹைட் எனக்கு நான் ஹைட் ஆக்கிறது 2 பையன் இருக்காங்க. ஆனால் வயசு சின்னதுதான் 30 வயசு அந்த மாதிரி தான் இருப்பாங்க பெண்ணுக்கு. ஆனால் பையனுக்கு என்ன வயசு ஏன்னாக்கா 22-23 வயசு பையனுக்கு.
இப்போ ரீசெண்டாக போன வாரத்தில் என்ன ஆயிடுச்சுனாக்கா, காலையில் நல்லா தான் பேசிட்டேன்ட்டேன். எனக்கு இது வேணும் எனக்கு இது நெக்ஸ்ட் மந்த் நான் ஊருக்கு போகிறேன் சார், எனக்கு இது லீவ் வேணும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து கேட்டு நல்லா இருந்துச்சு. ஆனால் மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட கீழே வந்து பேசிட்டு சார் சரி சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு சந்தோஷமாக பேசி நல்லா போச்சு. மேலே போனதுல ஒரு ஃபோன் பண்ணுறாரு. என்ன ஃபோன் பண்ணுறதுனாக்கா, மூத்த மகன் யார் வந்து பெரியவனாக்கானோ ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட்ல என்ன பண்ணிட்டான், செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அது என்கிட்ட எப்படி ஆயிடுச்சு, சந்தோஷமா மேலே போச்சான் பொண்ணு மேலே ஹாஸ்பிட்டல் மேலே ஃப்ளோர் போச்சோம். அப்படியே அதுக்கு என்ன பண்ணிச்சு, ஃபோன் பண்ணிச்சு, அப்படியே ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவ்வளோ பெருசா 23 வயசு மகனை வந்து ஆக்சிடென்ட்ல செத்து போனாக்கா எவ்வளோ துக்கமான காலம். நம்ம எல்லாம் என்ன பண்ண புரிஞ்சுக்கணும், மனிதனோட வாழ்க்கை என்ன பண்ணுறதுல அதிகமான நாள் இருக்குதுல, எப்போ நமக்கு சாவு வருது நம்மளுக்கு தெரியுதுல. அதனால என்ன பண்ணமோ அவர் கட்டு மட்டும்தான் வாழ்ந்து அவருக்காக மட்டும்தான் வாழ்ந்து நம்ம செத்து போனோம். நம்ம இல்லையா, அவர் ராஜ்யத்தை தேடுறதுக்கு எந்த வயலில் நம்ம என்ன பண்ணமோ போகணும். அதாவது என்ன ராஜ்யத்தை என்ன பண்ணி முதலாவது தேடு. உலகத்தில் இருக்கும்போது இதெல்லாம் என்ன பண்ண கொடுக்கப்படும். அந்த வார்த்தையை சொல்லும்போது எவ்வளோ வேதனை ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோ வேதனை ஆயிடுச்சு. அந்த நாள் முழுவதும் எனக்கு வேலை செய்ய இஷ்டம் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு துக்கமான காலம். ஊர் எங்களுக்காக ஆந்தாள் போய் மறுக்கு இன்னும் ஸ்ட்ரோக்கு யாருக்கு பெண் மாதிரின்னு சொல்லிட்டு மெயின் பிரெயின் ப்ராப்ளம் இருக்குது. ஷாக்கான நியூஸ் கேட்டாக்கா பைத்தியமாக ஆகிடும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நிலைமையில இருக்குது. ஆனால் இங்கேருந்து ஊருக்கு போக வைக்க என்ன பண்ணல, உன் மகன் தான் என்ன பண்ணாமல் செத்து போனான்னு சொல்ல. உன் ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தான் சொன்னாங்க. தனி மகன் அங்கே போனது தான் என்னாச்சு தெரிஞ்சிச்சு, மகன் செத்து போனான். அவன் இவ்வளோ பெருசாக 23 வயசு வரைக்கும் வளர்த்து என்ன ஆகும் அங்கே இல்லையா. மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்குது நமக்கு என்ன பண்ணுறதில்ல தெரிஞ்சு, எப்போ செத்து போறான்னு என்ன பண்ணுறதில்ல, இந்த நொடி நம்ம எப்படி இருக்கோம் தெரிஞ்சல. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, இந்த நாள் நம்மளுக்கு கொடுத்தாரு, இந்த நாள் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு அவங்க நன்றி சொல்லணும். இந்த நாள் இதுதான் இன்னைக்கு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் வாழணும். இன்னைக்குதான் நான் பொழுது, இன்னைக்குதான் என்ன பண்றோம் செய்த அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் வாழ. அப்படித்தான் இதுதான் பிகினிங் அப்படின்னு சொல்லிட்டோமோ இன்னைக்கு தான் பிகினிங் சொல்லிட்டு வாழணும். நாளைக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம் யோசிக்கலாம். கீழே ஆளெல்லாம் சிரிச்சுட்டு என்கிட்ட பேசிட்டு போச்சு. அதுக்குள்ளே ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் யோசிக்கணும். யோசிச்சு அவரோட ராஜ்யத்தை மட்டும் என்ன பண்ணணும் தேடிட்டு என்ன பண்ணணும் நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ணணும் நம்ம யோசிக்க என்னென்ன செய்யணுமோ இந்த உலகத்தில் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே என்ன பண்ணணும் செய்யணும். நம்மளோட கடமை நம்ம கொடுத்த அது வேலை அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அந்த இடத்துக்கு நம்ம போய் சும்மா ஏனோ தானோ வந்து நம்ம போட்டு சொத்து போக்காது. ஏதாவது அவருக்காக என்ன பண்ண செஞ்சுட்டு ஏதாவது ஒரு ஆத்மா கூட என்ன பண்ணணும் லட்சத்துல வந்து ஒரு ஆத்மாக்கு லட்சத்துல வந்தா மிகுந்த சந்தோஷமா எங்க வேலை என்ன பண்ணணும் உண்மையா பயத்தோடு அமைதியா தைரியமா அவருக்காக வாழ்ந்து அவரோடு நடந்து சரி. அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் தாமின் தேவசனத்தை ஆசீர்வதிப்பார். ஆமென்.